டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனை வேண்டி உள்ளத்திலே உறுதியையும் வாழ்விலே செழிப்பையும் மேற்கொள்வதற்காக மனிதர்களாகிய நாங்கள் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே எமது மண்ணிலே கடந்த வாரம் வவுனியாவிலே ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. அப்ப இந்த நில அதிர்வு பலவிதமான சந்தேகங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பலகாலமாக இல்லாமல் இருந்தது. கடந்த 5 வருடங்களிலே 29 நில அதிர்வுகள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை நொடிக்கு 30 அரை நிமிடத்துக்கு ஒரு முறை நிலம் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல சிலது பதிய முடிகிறது, சிலது பதியாமல் காணப்படுகின்றது. ஆக அந்த வவுனியாவில் மக்கள் சொல்கிறார்கள், அப்படியே எண்ணர்கள் குலுங்கின, நிலம் அதிர்ந்தது, அதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. இது எதை காட்டுகின்றது? இனி இந்த நில அதிர்வு அனர்த்தத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு தப்புவது? அப்போ நீங்கள் ஜப்பான் நாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நில நடுக்கம் ஏற்படும், அது கடற்கரை நடுக்கம் ஏற்படும், சுனாமி வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் தங்களோட நாட்டை எவ்வாறு அலர்ட்டாக இந்த முன்னெச்சரிக்கை செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் கற்க வேண்டும். அந்த வகையில் இந்த அனர்த்த முகாமைத்துவத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் பல்வேறு வழிகளை, பயிற்சிகளை பாடசாலையில், முன்பள்ளிகளில், வைத்தியசாலையில், பொது இடங்களில், வீட்டில் தயாராக இருக்க வேண்டும். அப்போ உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், உடலியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆக விஞ்ஞானிகள், இந்த புவியியல் ஆய்வாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறு நடைபெறலாம், இது ஒரு முன்னெச்சரிக்கை, நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. நிலத்துக்கு அடியில் புவி பல தட்டுக்களால் ஆனது. அந்த தட்டுக்களுடைய உரைசல் அது உறைஞ்சு கொண்டு தான் இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் இருக்கிற இலங்கை, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, இங்கே இந்திய தட்டு லேசான உரைசல். ஆகவே புவி நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது அதை சமாளிப்பதற்கான பொறியியல் முறைகள், வீடு இனி கட்டுகின்ற பொழுது அதற்கான முறைமைகளை சரியாக கட்டுதல், அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, உயிர்களை பாதுகாப்பு. இன்று உலகளாவிய ரீதியில புவி நடுக்கத்தால தான் இந்த துருக்கியிலாம் திரும்ப திரும்ப நடக்கிறது, மிகப்பெரிய மனித அழிவு ஏற்படும். இதிலிருந்து எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்று வவுனியாவில் நடைபெற்றது 2.3 லிட்டர் அளவு. இலங்கை புவியியல் ஆய்வு சுரங்க பணியகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆக இந்த நில அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு முதலாவது விழிப்புணர்வு. அதான் இந்த ஊடகத்தோட நாங்கள் உங்களோட கதைக்கிறோம். முதலாவது விழிப்புணர்வு. அடுத்ததாக பயிற்சி திட்டங்கள் பல்வேறு வகையில். அடுத்ததாக அவதானிப்பு. அடுத்ததாக யாரோட தொடர்பு கொள்றது. அந்த நேரத்தில் அப்ப மிக மோசமாக புவி அதிர்ந்து, நிலங்கள் அதிர்ந்து, வீடு அதிர்ந்து கொட்டுண்டால் உடனே இதுக்கு கீழே, வாங்குக்கு கீழே, மேசைக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, இரும்பு கட்டிலன்னா கட்டிலுக்கு கீழே உடனடியாக போய் இருந்துடணும். பொது இடத்துல, வெளியிடத்துல நின்றா நல்லது. ஆனால் மின்சார கம்பிகள் இருக்கின்ற, அதாவது கட்டிட இருக்கின்ற பிரதேசங்கள்ல இருந்து பாதுகாக்க வேண்டும். ஆகவே எங்களை நாங்களே பாதுகாப்பதற்கான அனர்த்த முகாமைத்துவ ஆற்றலை நாங்கள் வலுப்படுத்துவோம். வணக்கம்.